ஜெர்மனியில் குடிமக்கள் உதவித்தொகை முறையை மாற்றுவதற்கான ஒரு சீர்திருத்தத்தை நிறைவேற்றியுள்ளது. இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் இது படிப்படியாக ஒரு புதிய அடிப்படை வருமான ஆதரவு திட்டமாக மாற்றப்படும். கடுமையான விதிகளை நடைமுறைப்படுத்தி வேலை செய்யாதவர்களை விரைவாக வேலை தேட வைப்பதே இதன் நோக்கமாகும். இந்த சீர்திருத்தத்திற்கு அமைய சேமிப்புகள் மற்றும் தனிப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான மாற்றங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன. அதாவது சேமிப்புகளை பாதுகாக்க தேவையான காத்திருப்பு காலம் இனி மக்களுக்கு வழங்கப்படாது. இதன்படி குடிமக்கள் உதவித்தொகை பெற ஒருவர் விண்ணப்பித்தால் அவரின் அனைத்து சேமிப்புகளும் உடனடியாக சரிபார்க்கப்படும். இந்த சேமிப்புகளில் வங்கி சேமிப்புகள் மற்றும் ETF ஆகிய முதலீடுகளும் அடங்கும். இவ்வாறு ஒருவரிடம் அனுமதிக்கப்பட்டதை விட அதிக சேமிப்பு இருந்தால் அவர்கள் அதனை முதலில் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான பணம் குறையும் போது மட்டுமே அவர்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்கும். இந்நிலையில் இந்த புதிய நடைமுறை அவசர தேவைகளுக்காக பணத்தை சேமித்தவர்களை பாதிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே சிறிய சேமிப்புகள் கூட அரசு உதவிகளை பெறுவதை குறைக்கலாம் அல்லது தாமதப்படுத்தலாம். இந்த சீர்திருத்தம் இந்த அமைப்பை மிகவும் நியாயமானதாக மாற்றும் அதேவேளை இதன் மூலம் வேலையில்லாதவர்கள் வேலை வாய்ப்புகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள் எனவும் அரசாங்கம் கூறுகிறது. அத்துடன் நிதி ஆதாரங்கள் இல்லாதவர்களுக்கு மட்டுமே இந்த ஆதரவுகள் முக்கியமாக செல்ல வேண்டும் என அவர்கள் நம்புகின்றனர்.